ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள். இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அனட் அம்பானி அது மட்டும் இல்லாமல் ராதிகா இவங்க 2 பேருக்குமான திருமணம் விழா தான் இப்போ ரொம்பவே கோலாகலமாக நடைபெற்றுருக்கு. கம்மிங் ஜூலை 12 வந்து அவங்களுக்கு மேரேஜ் அப்படின்றதும் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த வகையில் வந்து நம்மளோட அம்பானி சாரோட ஒரிஜினல் வீடு இருக்கு இல்லையா, மும்பையிலே வந்து கிட்டத்தட்ட வந்து அது ஒன் ஆஃப் த வந்து ஒரு ஐகானிக் வீடு அப்படின்னு சொல்லலாம். சென்டர் ஆஃப் த சிட்டியில் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த வீட்டை இப்போ வந்து ரொம்பவே கோலாகலமாக வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அலங்கரிச்சிருக்காங்க. அந்த வீட்டோட ஒர்த் கிட்டத்தட்ட 15,000 கோடி அப்படின்றது சராசரி மனுஷனுக்கு கூட தெரியும். 4 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் அந்த வீட்டோட மட்டும் இல்லாமல் 27 மாடிகளை கொண்ட அந்த வீட்டை இப்போ வந்து ரொம்பவே சூப்பர் டூப்பராக ஆரஞ்சு கலர் ஃப்ளவர் அது மட்டும் இல்லாமல் க்ரீன் கலர் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சூப்பராக வந்து அவங்களோட ஐகானிக் கலர்ஸோடு வச்சு அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சூப்பர் டூப்பராக டெக்கரேட் பண்ணி அங்கே வந்து கிட்டத்தட்ட வந்து மொத்தமாக வந்து ஒரு 1000க்கும் மேற்பட்ட வந்து தொழிலாளர்களை வச்சு அதை வந்து செஞ்சுருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் வரைக்கும் அந்த ஒர்க்கர்ஸ்லாம் அங்கே தான் தங்கியிருக்கிற மாதிரியும் அங்கே வேலை செய்கிற மாதிரியும் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த வீட்லேயே கிட்டத்தட்ட 2 ஹெலிகாப்டருமே நிற்க வைக்கிறதுக்கான வசதிகள் இருக்குது, அவ்வளோ கார்கள் நிற்க வைக்கிறதுக்கான வசதிகள் இருக்குது. ஒரு சராசரி மனுஷனுக்கு கூட வந்து கல்யாணம் அப்படின்னாலே அவங்க வீடு ரொம்பவே கிராண்டாக பண்ணியிருப்பாங்க. இது அம்பானியோட பையனோட கல்யாணம். ஸோ அந்த வீடு எவ்வளோ கிராண்டாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நம்மளால் நினச்சி பார்க்கணும். ஸோ பிரம்மாண்டத்தின் ஒரு உச்சக்கட்டமாக அந்த வீட்டை வந்து ரெடி பண்ணியிருக்காங்களாம். மொத்தம் ஃப்ளவர்ஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து சிற்பங்கள், நிறைய சிலைகள்லாம் வச்சு ரொம்பவே சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கும்போது ரொம்பவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மும்பையில் கல்யாணம் நடக்குது அப்படின்றதுனால அந்த ஸ்கூலுக்கு அன்னைக்கு அந்த சுற்றுவாரத்தில் இருக்க எல்லா ஸ்கூலுக்குமே வந்து ஒரு லோக்கல் ஹாலிடே மாரி விடலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்களாம். ஏன்னா வந்து நிறைய வந்து செக்யூரிட்டி பர்பஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைகளோட எல்லாத்தையும் பார்க்கணும். நிறைய வந்து காலேஜ் நிறைய பேர் இதெல்லாம் வந்து ஸ்கூலுக்குலாம் போவாங்க. கண்டிப்பாக டிராஃபிக் ஜாம்ஸ் அப்படின்றது நடக்கும். ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இவங்க பொதுமக்களோட சேஃப்டி காரணமாகவும் அவங்களோட நிறைய வந்து ஒரு நிர்பந்தங்கள் காரணமாகவும் அவங்களுக்கு இங்கே ஒரு பொது விடுமுறை மாரி விட்டுடலாம் அப்படின்ற மாதிரியும் டிசைட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு பெரிய மீட்டிங் போயிட்டுருக்கு அந்த மேரேஜ்க்காகவே. ஏன்னா வந்து ஹை லெவல் செக்யூரிட்டி இருக்கணும், பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் வந்துட்டு இருக்காங்க, எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட அந்த வீட்டில் நீங்கள் வந்து அந்த வீட்டோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு போங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்பவே வந்து ஃபேவரட்டான ஒரு ஆள் அப்படின்னா அது நம்ம ஓவியாவை சொல்லலாம். எஸ், பிக் பாஸ்க்கு அப்புறம் இன்னும் ஃபேவரட்டான ஆளாக ஆகிட்டாங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் ரீசெண்டாக அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களோட காதை வரலாறை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் சொல்லும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதல் என்னோட லைஃப்பில் வந்து இருந்துட்டு இருந்துச்சு. அதுவும் வந்து நான் ஒருத்தரை லவ் பண்ணல, நான் 2-3 பேரை லவ் பண்ணியிருக்கேன். அவங்க 2-3 பேருமே என்னை ஏமாற்றிட்டாங்க. நான் வந்து ஒருத்தங்க லவ் பண்ணி இன்னொரு ஆறுதலுக்காக வந்து நான் சைலண்டாக இருக்கும்போது ஒருத்தங்க வந்து என்னை வந்து அரவணைச்சிருந்துருக்காங்க. அவங்களும் வந்து என்னை ஏமாற்றிருக்காங்க. இவங்க ஏமாத்தின எல்லாருமே வந்து என்னை வந்து பணத்துக்காக தான் ஏமாற்றிருந்தாங்க. அது எனக்கு பெரிய அளவில் வந்து ஹர்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து இன்னொரு நபரை வந்து காதலிக்கிறதோ இன்னொரு நபரை வந்து திருமணம் பண்ணிக்கிறதோ நான் ரெடியாக இல்லை. அவருமே என்னை ஏமாத்திடுவாரோ அப்படின்ற பயங்கள் எனக்கு இப்போ வரைக்கும் இருந்துகிட்டா இருக்குது. இன்னொரு வாட்டி பெரிய அளவில் என்னால் ஹர்ட் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம யோகியாவர்கள் இப்போ சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் ஸ்டில் அவங்க அன்மேரிடாக இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிய வந்த விஷயம் தான். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சொல்லுங்கள் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.